Good morning, all. Today we are going to learn about 8th Standard Civics Unit 1, how the state government works. Continue this lesson. Legislative Assembly. சட்டமன்ற பேரவை. The people who make the laws of a state government are called members of the Legislative Assembly. மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். MLAs are chosen from different constituencies. இந்த MLAக்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். For the election of MLAs, the entire state is divided into different constituencies. தேர்தலுக்காக மாநிலங்கள் பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. These constituencies are called the legislative constituencies. One legislative constituency may have 1 lakh or even more people. இந்த தொகுதிகள் 1 லட்சம் அல்ல அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு உறுப்பினர்கள். One MLA is chosen from each legislative constituency to represent that legislative assembly. 1 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் இருந்தால் ஒரு சட்டமன்ற தொகுதி என்று பிரிப்பார்கள். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். எலெக்ஷன் டு தி அசம்பிளி சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல்கள். Different political parties compete in the elections to the legislative assembly. These parties nominate their candidates from each constituency. The candidate is that person who contests for the election and asks people to vote for him. சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டி போடுவார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் இருக்கு. இக்கட்சிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் தமது வேட்பாளர்களை நியமிக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளர்களை நிறுத்தும். இந்த வேட்பாளர்கள் மக்களிடம் தமக்கு வாக்களிக்குமாறு கோருவார்கள். ஊர் ஊராக வந்து தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள். A person has to be at least 25 years old to contest for election to the legislative assembly. ஒருவர் போட்டியிடும் வயது 25. தேர்தலுக்காக போட்டியிடும் வயது 25 வயது. One person can stand for election in more than one constituency at the same time. ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஒருவருக்கு போட்டியிடலாம். Even if a person does not belong to any political party, he can contest election. Such a candidate is called an independent candidate. எந்த கட்சியும் சாராத ஒருவரும் போட்டியிடலாம். அவ்வாறு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் என்று அழைப்பார்கள். Every party has its own symbol. Independent candidates are also given election symbol. The members of legislative assembly are elected directly by the people. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு சின்னங்கள். சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சின்னங்கள் வழங்கப்படும். வேட்பாளர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றார்கள். All the people residing in the area of legislative constituency who are 18 years of age
can cast a vote in a legislative assembly elections. சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் 18 வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். தேர்தலில் வாக்களிக்கும் வயது 18, 18 years. According to the Constitution, a legislative assembly cannot have more than 500 members and not less than 60 members. அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. Some seats in the legislative assembly are reserved for scheduled castes and scheduled tribes. இடஒதுக்கீடும் வழங்கப்படுகின்றது. பழங்குடி மக்களுக்கு என்று இடஒதுக்கீடு. The governor can nominate one member from the Anglo-Indian community. ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை ஆளுநர் நியமனம் செய்கின்றார். The members of the legislative assembly are elected for a term of 5 years. 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். But the governor can dissolve the house before the expiry of its term and can call for fresh elections. சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அதனை கலைத்தும் புதிதாக தேர்தல் வைக்கவும் உரிமை உண்டு. The meetings of the assembly are presided over by the speaker, who is elected from among the members of the assembly. In his absence, the deputy speaker conducts its meetings. சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமை ஏற்பார். ஸ்பீக்கர் சபாநாயகர். இவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். சபாநாயகர் இல்லாத நேரத்தில் துணை சபாநாயகர் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்கின்றார். டெபியூட்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர். The States Council of Ministers, மாநில அமைச்சரவை. The leader of the majority party in the election is chosen as chief minister. பெரும்பான்மை பெறும் கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். In Tamil Nadu there are 234 legislative constituencies. 234 சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் உண்டு. The party with more than 118 elected candidates are invited by the governor to form the government. 118க்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படுகின்றது. The chief minister chooses his ministers from the MLAs of his party. வெற்றி பெற்ற கட்சியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்களை முதலமைச்சர் தெரிவு செய்கின்றார். Ministers for various departments headed by the chief minister is called the state government. அவர் தலைமையிலான பல்வேறு துறைகளை உள்ளடக்கியதுதான் மாநில அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. So it is said that the party which got majority seats in the election forms the government. தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று கூறலாம். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தேர்தலில் பெரும்பான்மை பெற்றிருந்தால் அந்த கட்சியானது ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுப்பார். The working of the state government, மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள். After being elected to the legislative assembly, the MLAs are expected to regularly participate in its sittings. சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும்
அந்த எப்போதெல்லாம் கூட்டங்கள் நடத்துகின்றார்களோ அந்த கூட்டங்கள் எல்லாம் அவர்கள் கலந்து கொள்ளல் வேண்டும். The Legislative Assembly meets 2 or 3 times in a year. சட்டமன்ற கூட்டமானது ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை கூடும். The main duty of the Legislative Assembly is to make laws for the state. It can make laws on the subjects mentioned in the state list and the concurrent list. சட்டமன்றத்தின் முக்கிய பணி சட்டங்கள் இயற்றுவது. இதுல வந்து 2 துறைகள் இருக்கின்றது. இந்த ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் தி கன்கரண்ட் லிஸ்ட். மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியல் என்றும் 2 துறைகள் தொடர்பாக சட்டங்களை இயற்றுகின்றார்கள். However, during state emergency, it cannot exercise its legislative power. என நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த உரிமை இல்லை. The Assembly has control over the State Council of Ministers. The State Council of Ministers are responsible or answerable to the Assembly for its activities. மாநில சட்டமன்றமானது அமைச்சரவையின் மீது முழு கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது. இந்த அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் பதில் அளிக்கவும் அவர்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். The Assembly may pass a no confidence motions against the Council of Ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the Council of Ministers. அமைச்சரவையின் செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படாவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இயற்றி அமைச்சரவை அதை நீக்கிவிடவும் உரிமை உண்டு. The Legislative Assembly has control over the finances of the state. நிதியையும் கட்டுப்படுத்துகின்றது. A money bill can be introduced only in the Assembly. நிதி மசோதா சட்டமன்றத்தால் மட்டுமே கொண்டு வர முடியும். The government cannot impose, increase, lower or withdraw any tax without the approval of the Assembly. சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்ய உரிமை இல்லை. The elected members of the Legislative Assembly can take part in the election of the President of India, and all members can take part in the election of the members of the Rajya Sabha from the state. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க உரிமை பெறுகின்றார்கள். The Assembly also takes part in the amendment of the Constitution on certain matters. So, the government has 3 basic functions: making laws, executing laws, and ensuring justice. அரசாங்கமானது சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், நீதியை உறுதி செய்தல் என்ற 3 அடிப்படை பணிகளை செய்கின்றது. How laws are made in state government. மாநில அரசாங்கத்தின் சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படுகின்றது? Several kinds of rules and laws have been made for all people of our country. நாட்டு மக்களுக்காக பல்வேறு வகையான விதிகள் மற்றும் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது. For instance, there is a law that you cannot keep a gun without having a license for it. துப்பாக்கியை நாம் வைத்திருக்க வேண்டுமானாலும் அதற்கான லைசன்ஸ் இருக்க வேண்டும். உரிமம் இருந்தால் மட்டுமே துப்பாக்கியை வைத்திருக்க முடியும், இல்லாவிட்டால் வைத்திருக்க இயலாது. Or that woman cannot marry before the age of 18 years old and men cannot marry before the age of 21 years.
ஒரு பெண் 18 வயதிற்கு முன்பாக திருமணம் செய்ய இயலாது. ஒரு ஆண் என்றால் 21 வயதிற்கு முன்பாக திருமணம் செய்ய இயலாது. These rules and laws have not been made just like that. இத்தகைய விதிகளும் சட்டங்களும் சாதாரணமாக இயற்றப்பட்டவை அல்ல. People elected their government who thought carefully before making such laws. A lot of such laws are made by the state and central government. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்தான் இது போன்ற சட்டங்களை உருவாக்குகின்றது. இத்தகைய சட்டங்கள் மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தால் இயற்றப்படுகின்றது. In the legislative assembly meetings, MLAs discuss a number of topics like public works, education, law and order, and various problems faced by the state. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை அங்கு விவாதிக்கின்றார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் ஒர்க்ஸ் பொதுப்பணிகள், எஜுகேஷன் கல்வி, லா அண்ட் ஆர்டர் சட்டம் மற்றும் ஒழுங்கு, and various problems faced by the state. ஏராளமான பொதுப்பணிகளை பற்றி எல்லாம் அவர்கள் விவாதிக்கின்றார்கள். The MLAs can ask questions to know the activities of ministries which the concerned ministers have to answer. செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள கேள்விகளை எழுப்பதெல்லாம். இந்த கேள்விகளுக்கு அந்தந்த துறைகள் சார்ந்த அமைச்சர்கள் விடையளிக்க வேண்டும். The legislative assembly makes laws on certain issues. The process of law making as follows. இந்த பல்வேறு நிகழ்வுகள் குறித்து சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது. இந்த சட்டம் இயற்றும் முறை எவ்வாறெல்லாம் என்று பின்வருமாறு கூறப்படுகிறது. See in this picture, this is how a bill like me becomes an act. என்னை போல ஒரு மசோதா சட்டமாகின்றது. A bill is presented in the legislative assembly. சட்டப்பேரவையில் தான் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது. சட்ட மசோதா சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. Debates and discussions take place on it. விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் அந்த மசோதா மீது நடைமுறைப்படுத்துகின்றார்கள். Changes can be made in the bill. சில திருத்தங்களும் கொண்டு வரலாம் சில வேளைகளில். If more than half of the MLAs vote in favor of the bill, it is said to be passed. மசோதாவிற்கு பாதிக்கு மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்தால் அந்த மசோதாவை நிறைவேற்றுவார்கள், இல்லாவிட்டால் அதனை நிறைவேற்ற மாட்டார்கள். The bill needs to get assent of the governor to become an act. மசோதா ஆளுநருடைய கையெழுத்து இருந்தால் மட்டுமே அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. Do you know? The state legislature follows the same procedure for passing an ordinary or a money bill like that of the parliament. In state legislatures also, the legislative assembly, which is the lower house, is more powerful than the legislative council, which is the upper house. மாநில சட்டமன்றம் பண மசோதாக்களை நிறைவேற்றுவது ஏராளமான நடைமுறைகளை பின்பற்றுகிறது. இந்த சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது. இந்த சட்டப்பேரவை தான் அதிக அதிகாரம் கொண்டது. Executing laws. It is the job of the State's Council of Ministers to execute the law. The Legislative Assembly of Tamil Nadu is located at Chennai.
the place where a state's legislative assembly is located and where its council of ministers function is called the capital of that state. சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாநில அமைச்சரவையின் பணி. The Legislative Assembly of Tamil Nadu is located at Chennai. தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் அமைந்துள்ளது. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுகிறதோ அங்குதான் அதனுடைய கேபிட்டல் தலைநகரம் இருக்கு. அந்த மாநிலத்தினுடைய தலைநகர் இருக்கு. சட்டமன்றம் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் காணப்படும். The state government has several lakhs of government employees to execute the laws made by the Legislative Assembly. Collectors, tahsildars, block development officers, revenue officers, village administrative officers, policemen, teachers and doctors, etc. All of them are paid salaries by the state government. They have to follow the orders of the state government. இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள், வட்டாட்சியாளர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வருவாய் அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், காவலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பல லட்சக்கணக்கான பணியாளர்கள் மாநில அரசாங்கத்தால் பணியமர்த்தப்படுகின்றார்கள். இந்த அலுவலர்களுக்கெல்லாம் மாநில அரசாங்கம் ஊதியம் வழங்குகின்றது. மாநில அரசாங்கத்தினுடைய ஆணைகளை அவர்கள் பின்பற்றி நடத்தல் வேண்டும். They have to follow the orders of the state government. Then judiciary of state, மாநிலத்தின் நீதித்துறை. First of all, High Court, உயர் நீதிமன்றம். The High Court stands at the apex of the state judiciary. உயரிய ஒரு நீதி அமைப்பாக இருப்பதுதான் இந்த High Courtனு சொல்லுவாங்க. As per the Constitution, there shall be a High Court in each state. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் உண்டு. ஒவ்வொரு 28 மாநிலங்கள் இருக்கின்றது என்றால் 28 மாநிலங்களிலும் ஒவ்வொரு உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. But there may be a common high court for 2 or more states and union territories. என்றாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம். The state high court consists of a chief justice, and such other judges as the president may appoint from time to time if necessary. மாநில உயர் நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இது சில நீதிபதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. The number of judges in the high courts is not uniform and fixed. நீதிபதிகளுடைய எண்ணிக்கை நிலையானதாக இல்லை, ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை. The president appoints the chief justice of high court in consultation with the chief justice of India and the governor of the state. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கின்றார். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்வோர் யாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவர். Who appointed the Chief Justice of India? Answer, President. A judge of High Court must have the following qualifications. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்னென்ன தகுதிகளை கட்டாயம் கொண்டிருத்தல் வேண்டும்? He must be a citizen of India.
இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். He must have at least 10 years experience as an advocate in one or more high courts. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவராகவும் இருக்க வேண்டும். A judge of high court holds the office until he completes the age of 62 years. அவர் 62 வயது வரை அந்த பதவியில் இருப்பார். ரிட்டையர்டு ஏஜ் வந்து 62 years. A judge of the high court can be removed from office only for proven misbehavior or incapacity and only in the same manner in which a judge of the Supreme Court is removed. ஒரு தவறான நடத்தையில் இருக்கின்றார் என்று நிரூபிக்கப்பட்டாலும் திறமையின்மை என்று தெரிந்து கொண்டாலும் அவர்களை நீக்கக்கூடிய உரிமையும் இருக்கின்றது. பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். அதிகாரம் மற்றும் பணிகள். The High Court has been empowered to issue writs or habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto for the enforcement of the fundamental rights and for other purpose. Habeas corpus means an order directly that a person be produced before the judge in a court of law. நீதிமன்றத்தில் நீதிபதி முன் ஒரு நபர் ஆஜர் செய்ய இடக்கூடிய ஒரு கட்டளை தான் ஹேபியஸ் கார்பஸ் சொல்லக்கூடியது. மேண்டமஸ் மீன்ஸ் a judicial writ, சட்டபூர்வமான நீதிமன்ற ஆணை. மேண்டமஸ். ப்ரொஹிபிஷன். certiorari. Certiorari means a writ from a higher court to a lawyer calling up all the records of a case. இந்த உயர் நீதிமன்றம் கீழ் மன்றத்திற்கு ஆணையிட குறிப்பிட்ட வழக்குகள் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பிக்க ஆணையிடுவதுதான் certiorariன்னு சொல்லுவாங்க. அண்ட் quo warranto. Quo warranto, a warrant requiring one to cite the authority under which one exercise his power. எந்த சட்ட அடிப்படையில் ஒருவர் பதவி வகிக்கிறார் என்பது என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆணைதான் quo warrantoன்னு சொல்லக்கூடியது. For the enforcement of the fundamental rights and for other purposes. இது அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த இந்த பேராணைகள் இருக்கின்றது. சில ஆணைகள் தான் இவையெல்லாம் ஆணைகள். நீதிமன்றத்தில் வழக்கு கோரும் போது இடக்கூடிய ஆணைகள் habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto. நீதி பேராணை இவையெல்லாம் ஹைகோர்ட் தான் பிறப்பிக்கும். Every high court has a general power of superintendence over all the lower courts and tribunals within its jurisdiction except military courts and tribunals. Superintendence means one who supervises. மேலதிகாரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உயர் நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் நீங்களாக அனைத்து தீர்ப்பாயங்களை கண்காணிக்க அதிகாரிகளை நியமனம் செய்கின்றார்கள். கண்காணிக்கக்கூடிய உரிமையும் ஹைகோர்ட்டுக்கு உண்டு. If a case is pending before a subordinate
subordinate court and the High Court is satisfied that it involves a substantial question of the constitutional law, it can take up the case and decide it itself. ஒரு வழக்கில் நிலுவையில் இருக்கின்றது என்றால் உயர் நீதிமன்றம் இவ்வழக்கினை தானே எடுத்து வாதாடும் உரிமை உண்டு. The High Court controls all the subordinate courts in the state. மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகின்றது High Court. Like the Supreme Court, the High Court also acts as a court of record. வழக்குகள் பற்றிய பதிவேடுகளின் ஆதார சான்றாக உள்ள பதிவுறு நீதிமன்றமாக இது விளங்குகின்றது. ரெக்கார்டு ஒரு ஆவணமாக விளங்குகின்றது. For the purpose of judicial administration, each state is divided into a number of districts, each under the jurisdiction of a district judge. நீதி நிர்வாகத்திற்காக ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டமும் each under the jurisdiction of a district judge. The district court judges were appointed by the governor. இந்த மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் ஆளுநர் நியமனம் செய்கின்றார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு நீதிபதி உண்டு. அந்த நீதிபதிகளை நியமனம் செய்வது கவர்னர். In the exercise of the above mentioned powers, the High Court enjoys full powers and freedom to act within its jurisdiction. The constitutional safeguards have ensured its independent working. நீதிமன்றம் முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டுள்ளது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று சொன்னால் அது நீதிமன்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் இதனை உறுதிப்படுத்துகின்றது. ரீகேப் மீள்பார்வை. There are 28 state government in our country. 28 மாநிலங்கள் உண்டு இந்தியாவில். Every state has a government to run its own administration. ஒவ்வொரு மாநிலம் தனது நிர்வாகத்தை மேற்கொள்ள ஒரு அரசாங்கத்தை கொண்டுள்ளது. The Constitution provides for the post of the governor as the head of the state in India. மாநில அரசின் தலைவர் யாருன்னு சொன்னா கவர்னர். ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தினுடைய தலைவர் கவர்னர். The chief minister plays an important role in making higher appointments of the state government. உயர் அதிகாரிகளை நியமனம் செய்பவர் chief minister, முதலமைச்சர். The people who make the laws of a state government are called members of the legislative assembly. சட்டங்களை இயற்றுபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். The High Court stands at the apex of the state judiciary. As per the Constitution, there shall be a High Court in each state. உயர்ந்த மாநிலத்தினுடைய உயர்ந்த நீதி அமைப்பாக உயர் நீதிமன்றம் செயல்படுகிறது. அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருத்தல் வேண்டும். தேங்க்யூ.